வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த துளராசிக்காரர்களுக்கு இந்த சித்திரை மாதங்கள் எப்படி இருக்க போகுது தெரியுமா? அதை பற்றி தான் நம்ம பார்க்க இருக்கோம். அவர்களுடைய வாழ்க்கையில் என்ன மாற்றங்கள் நிகழ இருக்கிறது, இந்த சித்திரை மாதங்களானது இந்த துளராசிக்காரர்களுக்கு பார்த்திங்கன்னா அவர்களுடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை ஏற்படுத்த போகுது. அதே போல் பார்த்திங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு பார்த்திங்கன்னா திருப்பங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் அப்படிங்கிற மாதிரியே சொல்லப்பட்டிருக்கு. அந்த திருப்பங்கள் பார்த்திங்கன்னா இவர்களுக்கு முன்னேற்ற பாதையில் எடுத்து செல்ல போகிறதா, இல்லை மீண்டும் பார்த்திங்கன்னா அவர்கள் இருக்கக்கூடிய அந்த நிலையிலே காணப்படுவார்களா, இல்லையா இருக்கக்கூடிய அந்த நிலையில இருந்து மீண்டும் பார்த்திங்கன்னா பின்தங்கிய நிலைகளில் காணப்பட போகின்றார்களா, இது போன்ற நிறைய விஷயங்களை பற்றி தான் நம்ம பார்க்க இருக்கோம். பதிவை தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோ பார்க்குறவங்க துளராசி நேயர்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துடுங்க. அதே போல் பார்த்திங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த நிலைகளில் இருந்து நீங்கள் கொஞ்சம் முன்னேற்ற பாதையில் இருக்கீங்க அப்படிங்கும் பொழுது உங்களுடைய கருத்துக்களை பார்த்திங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். அதே போல் பார்த்திங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். அப்படிங்கிறதுனால இந்த வீடியோவை எங்கேயும் கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்து பயனடைங்கள். இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்பொழுது தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். துளராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த சித்திரை மாதத்தில் நிகழக்கூடிய இந்த கிரகங்களினுடைய நிலையை வைத்து பார்க்கும் பொழுது உங்களுக்கு பெரும்பாலான கிரகங்கள் பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 7வது வீடான களத்திரஸ்தானத்தில், அதேபோல் 6வது வீடான நோய் கடன் மற்றும் வழக்கு ஸ்தானத்தில் மற்றும் 5வது வீடான பூர்வ புண்ணியஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்றன. துலாம் ராசிக்கு இந்த சித்திரை மாதங்களினுடைய கிரகங்களினுடைய சஞ்சாரங்கள் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா சாதகமாக உள்ளன. நீங்கள் எதிர்பாராத திருப்பங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும். அதேபோல் நினைத்ததை முடிக்கக்கூடிய அமைப்புகளும் உங்களுக்கு உண்டாகும். சித்திரை மாத துவக்கத்திலேயே புதனால துளராசிக்காரர்களுக்கு பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்து சாதகமான மாற்றங்கள் நிகழும். வெளிநாடு முயற்சி செய்பவர்களுக்கு இந்த மாதங்கள் முயற்சிகள் பார்த்திங்கன்னா பயனளிக்கக்கூடிய மாதமாக இருக்கும். சுயதொழில் செய்பவர்களாக இருந்தீங்க அப்படின்னா, அலுவலக வேலைகள் இந்த மாதிரி செய்பவர்களாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்களை வெளிப்படையாக பேசி உயர் அதிகாரிகளினுடைய ஆதரவும் நீங்கள் பெற முடியும். ஏப்ரல் மாதம் 22ஆம் தேதி ஏற்படக்கூடிய செவ்வாய் பேச்சு அலுவலக வேலையில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வுகள், ஊதிய உயர்வு, வெகுமதிகள் உள்ளிட்டவை எல்லாமே பெற்றுக் கொடுக்கும். இந்த துளராசினருக்கு கடன்களும் குறையக்கூடிய மாதமாக இந்த சித்திரை மாதங்கள் அமையும். ஏப்ரல் மாதத்தினுடைய இறுதியில் நடக்க இருக்கக்கூடிய சுக்கிர பயிற்சி துளராசிக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்த இருக்கிறது. திருமண பேச்சுவார்த்தைகளில் இருந்த தடைகள் சித்திரை மாதம் 3ஆம் வாரத்திற்கு பிறகே அகலும். வாகன யோகங்கள், பார்ட்னர்ஷிப் தொழிலில் நல்ல லாபங்கள், ஆபரணங்கள் சேர்க்கைகள் எல்லாமே உங்களுக்கு ஏற்படுங்க. சித்திரை மாதம் துவங்கி முதல் 10 நாட்களுக்கு துளராசிக்காரர்கள் எதிலும் நிதானமாக இருப்பது நல்லது. தீவிரமாக முயற்சி செய்தால் கூட காரிய தடைகளும் முயற்சிகளுக்கு பலன் இல்லாத சூழலும் உங்களுக்கு ஏற்படும். பிள்ளைகளுடைய வழியில் பிரச்சனைகளும் உண்டாகும். வீட்டில் சுப காரியங்கள் தடைகள் எல்லாமே உங்களுக்கு ஏற்பட வாய்ப்புகள் காணப்படுது. அதே போல் இந்த செவ்வாய் பயிற்சி பார்த்திங்கன்னா உத்தியோகத்தில் வளர்ச்சியை கொடுத்தால் கூட பொருளாதார ரீதியாக சில தடைகளையும் ஏற்படுத்துங்க. அதனால் பார்த்து நிதானமாக இருந்துக்கோங்க. வாழ்க்கை துணையினால் செலவுகள் கொஞ்சம் அதிகரிக்க வாய்ப்புகள் காணப்படுது. உங்களுடைய தேவையான செலவுகளை மட்டுமே நீங்கள் செய்து கொள்வது சிறப்பானது. பொருளாதாரங்கள் உயர்ந்தால் கூட அதற்குரிய செலவுகளும் உங்களுக்கு வரும். குறிப்பாக வாழ்க்கை துணைக்கு உடல் நல ரீதியாக ஏதேனும் பாதிப்புகளும் ஏற்படும். அதே போல் மருத்துவ செலவுகள் கொஞ்சம் உங்களுக்கு அதிகரிக்கலாம். துளராசிக்கு சித்திரை மாதம் 10 நாட்கள் முதல் 15 நாட்கள் வரை பல விதங்களில் பார்த்திங்கன்னா தடங்கல்கள், நெருக்கடிகள் மற்றும் செலவுகளும் ஏற்படலாம். அதே போல் இந்த சித்திரை மாதத்தினுடைய 2வது வாரத்திற்கு பிறகு எல்லா விஷயங்களுமே வாழ்க்கை முன்னேற்றத்தை நீங்கள் காணக்கூடிய ஒரு சூழல்கள் ஏற்படும். பொருளாதாரங்களும் உங்களுக்கு வலுப்படும். துளராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டினுடைய குரு பயிற்சியானது 8இல் மறைவது உங்களுக்கு விபரீத ராஜயோகத்தையும் ஏற்படுத்துங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய குருவினுடைய பார்வைப்படக்கூடிய வீடுகளால் குடும்ப ஆதரவுகள் பயணத்தினால ஆதரவுகள் உள்ளிட்ட எல்லாமே உங்களுக்கு ஏற்படும். உடல் ஆரோக்கியத்தை கவனித்து கொள்ள வேண்டும். இந்த மாதத்தில் மனதில் தெளிவுகளும் உண்டாகும். ஆக்கப்பூர்வமான யோசனைகள் உங்களிடையே தோன்ற போகிறது.
கடித போக்குவரத்து கொஞ்சம் உங்களுக்கு அனுகூலமான ஒரு பலனை கொடுக்கலாங்க. பயணம் லாபகரமாக இருக்கும். வழக்குகளில் சாதகமான போக்குகளும் காணப்படும். தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் பங்குதாரர்களுடன் ஆலோசனை செய்து வியாபாரத்தையும் மேற்கொள்வது கூடுதல் லாபத்தை கிடைக்க வழி செய்யும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் சக பணியாளர்கள் மற்றும் உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனை செய்து முக்கிய முடிவுகள் எடுப்பது நன்மை தருவதாகவே இருக்கும். குடும்பத்தில் சுமூகமான சூழ்நிலைகள் காணப்படும். வாழ்க்கை துணையினுடைய உங்களுக்கு பல விதங்களிலுமே பார்த்தீங்கன்னா உதவிகள் செய்வார்கள். உறவினர்களுடைய வருகையிலும் இருக்க போகிறது. அவர்களிடம் நிதானமாக பேசுவது நல்லது. அனுபவபூர்வமான அறிவுத்திறனை உபயோகித்து எதிலுமே நீங்கள் வெற்றியும் காண்பீர்கள். பெண்களுக்கு உங்களது செயல்களுக்கு மற்றவர்களினுடைய ஆதரவுகளும் கிடைக்கும். உடல் ஆரோக்கியத்தில் கவனங்கள் தேவை. மாணவர்களுக்கு பெற்றோர் ஆசிரியர் கூறியபடி செயல்படுவது கல்வியில் வெற்றி பெற உதவும். மனோதைரியங்களும் உங்களுக்கு கூடும். அதே போல் கலைத்துறையினர்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது எதிர்பார்த்தபடி வரவுகள் உங்களுக்கு இருக்க செய்யும். அதேபோல் வெளிநாடு செல்வதற்கு வாய்ப்புகள் சேரும். மருத்துவ செலவுகள் கொஞ்சம் குறையும். அரசியல் துறையினருக்கு பார்த்தீங்கன்னா கடந்த காலங்களில் உங்களை விட்டு சென்றவர்கள் விரும்பி சேர்வார்கள். உறவுகள் பலப்பட போகிறது. தொலைபேசி தொடர்புகள் மூலமாக சிலர் புதிய தொழில் ஒப்பந்தங்களையும் ஏற்படுத்தி லாபத்தை தேடக்கூடிய முயற்சியில் இப்பொழுது நீங்கள் ஈடுபடலாம். இந்த மாதங்கள் பணவரவுகள் கொஞ்சம் இருக்கும். எடுத்த முடிவை செயல்படுத்தும் முன்னாடி நீங்கள் ஒரு முறைக்கு இருமுறை ஆலோசிப்பது நல்லது. எந்த ஒரு காரியத்திலுமே அவசர முடிவுகள் எடுக்க தூண்டும். வீண் வாக்குவாதங்களால் பகையை வளர்த்து கொள்ளாமல் இருப்பது நல்லது. வீண் அலைச்சலுக்கு பிறகு எந்த ஒரு காரியங்களும் உங்களுக்கு நடந்து முடியுங்க. தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் தங்களுடைய வியாபாரங்கள் தொடர்பாக அலைய வேண்டிய இருக்கும். வரவேண்டிய பாக்கிகள் தாமதமாகவே சேரும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேலதிகாரிகள் சொல்லிய ஒரு வேலையை பார்த்தீங்கன்னா முடிக்க அலைந்து திரிய வேண்டியும் இருக்கும். சக பணியாளர்களிடம் பார்த்தீங்கன்னா வீண் பேச்சுக்களை கொஞ்சம் நீங்கள் தவிர்ப்பது தான் நல்லது. குடும்பத்தில் விருந்தினர்களுடைய வருகையினால திடீர் செலவுகள் உங்களுக்கு ஏற்படலாம். சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள நீங்கள் குடும்பத்தினருடன் வெளியிடங்களுக்கு செல்ல வேண்டியும் இருக்கும். அதேபோல் வெளிவட்டார பழக்க வழக்கங்களை குறைத்து கொள்வது நல்லது. கணவன் மனைவிக்கிடையே பழைய விஷயங்கள் ஒன்றால வாக்குவாதங்கள் ஏற்பட்டு சரியாகும். ஆயுதங்கள், நெருப்புகள் இவற்றை எல்லாமே நீங்கள் கையாளும் போது வாகனங்களில் செல்லும் போது கூட நீங்கள் கொஞ்சம் கவனத்தை செலுத்தி செல்வது மிகவும் சிறப்பானது. பெண்களுக்கு எதிர்பாராத சந்திப்புகள் உண்டாகும். திடீர் செலவுகளும் உண்டாகும். முக்கிய பொறுப்புகள் கிடைக்கக்கூடும். அதேபோல் முக்கியஸ்தர்களினுடைய ஆதரவுகள் இப்பொழுது உங்களுக்கு கிடைக்கும். கலைத்துறையினர்கள் கூடுதலாக உழைக்க வேண்டியும் இருக்கும். உங்களது வேலையை கண்டு சக கலைஞர்கள் பார்த்தீங்கன்னா பொறாமை கொள்வார்கள். கடன் பிரச்சனைகள் உங்களுக்கு தீரும். செல்வ நிலைகள் உயரப்போகிறது. இறுக்கமான சூழ்நிலைகளும் மாறும். அரசியல் துறையினருக்கு மேலிடத்துடன் கருத்து வேற்றுமைகளும் உண்டாகலாம். கவனங்கள் தேவை. எடுத்துக்கொண்ட காரியங்களில் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. நண்பர்களிடம் பக்குவமாக பேசுவது நன்மையை தரும். எந்த காரியத்திலுமே சாதகமான பலன்களை பெற வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. பயணங்களின் போது கவனங்கள் தேவை. மாணவர்களுக்கு கல்வியில் திருப்தியான நிலைகளும் காணப்படும். தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். கல்வியில் மேன்மைகளும் ஏற்படும். அடுத்ததாக இந்த துளராசியில் உள்ள சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதங்களில் கொஞ்சம் நீங்கள் பார்த்தீங்கன்னா விரும்பிய நண்பர்களை விட்டு பிரிய வேண்டிய ஒரு சூழல்கள் உங்களுக்கு வரலாங்க. உங்களுடைய பொருட்களை மிகவும் கவனமாக பார்த்து கொள்ளணும். அதே போல் பார்த்தீங்கன்னா தூக்கம் இல்லாமல் தவிக்கக்கூடிய நிலைக்கு நீங்கள் தள்ளப்படுவீர்கள். அந்த சமயங்கள் பார்த்தீங்கன்னா யோகா போன்ற பயிற்சிகளை செய்வது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த மாதங்கள் தாய்மாமனிடம் கருத்து மோதல்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருப்பதனால கொஞ்சம் நீங்கள் விட்டு கொடுத்து செல்வது தாங்க உங்களுக்கு நல்லது. அப்போ தான் ஒரு பெரிய பிரச்சனை உருவாவது பிரச்சனைகள் இல்லாமல் நீங்கள் அந்த இதில் இருந்து நீங்கள் தவிர்த்துக்கலாம். அந்த பிரச்சனைகளானது உங்கள் கையில் தான் இருக்குது. அது வளரக்கூடியதாக காணப்படுமா இல்லை அப்பொழுதே முடிச்சுக்கலாமா அப்படிங்கிற மாதிரி இருக்குது அப்படின்ற ஒரு சூழல் காணப்படுது. அந்த நேரங்களில் நீங்கள் கொஞ்சம் வாய் விட்டு பேசிட்டீங்க அப்படின்னா ஒரு சின்ன விஷயமே பார்த்திங்கன்னா பெருசாகிடும். ஸோ அதனால் அதை பார்த்துக்கோங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அதிகமான உழைப்பினை கொடுக்க வேண்டியும் வரலாம். வேலையில் கவனமுடன் செய்வது நல்லது. அடுத்ததாக விசாகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த மாதங்களில் எல்லா நன்மைகளையும் தடையின்றி நீங்கள் அடைவீர்கள். மாணவர்கள் கல்வியில் முன்னேற்றம் காண்பார்கள். இதுவரை தொந்தரவு கொடுத்து வந்த நோய்களும் விலகும். அதனால் ஏற்பட்ட மனபாரங்கள் உங்களுக்கு குறையும். வரக்கூடிய உபரி வருவாயினால கடன்களும் அடைக்கப்படும். தொழிலதிபர்கள் எதிர்பார்த்தபடி வரவுகளும் சேரும். தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.
இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்த முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ.